டிமாண்ட் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட ரேட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கத்தை வந்து உற்பத்தி பண்ணுற, அதாவது சுரங்கம் வச்சு தோண்டிட்டு இருக்கிறாங்களே, அவங்க வந்து இன்னமும் வந்து அக்ரெசிவாக வந்து தங்கத்தை வந்து எடுப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து சப்ளை அதிகமாகவும் டிமாண்ட் குறையும். அப்படிங்கும்போது தங்கத்தோட விலை வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ இல்லை. நம்ம குளோபல் லெவலில் ஷேர் மார்க்கெட் எப்போ வந்து ஸ்டேபிள் ஆகுதா அப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ குளோபல் லெவலில் வந்து ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்டேபிள் ஆகும்போது இது வந்து இறங்குறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ இறங்குச்சு அப்படின்னா 10% வந்து 15% வரையும் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு கிராம் வந்து 8700 வச்சுக்காங்க. ஒரு 10 to 15% அப்படிங்கும்போது 7300 ரூபாயிலிருந்து 7500 பெர் கிராம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு பவுன் வந்து 55,000 59,000 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து குளோபல் லெவல் வந்து ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்டேபிள் ஆகுதா அந்த டைம்ல. ஓகேங்களா?